மாலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் நரி வேட்டை. நரி வேட்டை நல்லா இருக்கு டைட்டில். செம்ம டைட்டில். நரி யாரு பார்த்தீங்கன்னா நரி வேட்டை. ஆமாம், நரி யாரு, நாய் யாரு, சிங்கம் யாரு, புலி யாரு, அதான் கதை. கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம சிங்கம்னு நினைக்கிற கேரக்டர் நரியா இருக்கு, நரின்னு நினைக்கிற கேரக்டர் புலியா மாறுது. இதுதான் இந்த படத்தோட கதை. உண்மையாகவே நம்ம ஊரில் கூட நிறைய இந்த புரட்சி பேசுகிற படங்கள், இந்த ஆதிவாசிக்கு பழங்குடியினருக்கு குரல் கொடுக்குற படங்கள்லாம் நெஞ்சு நறுக்குவாங்க. ஆமாம், ஜெய்பீம் கூட நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் சில இடத்துல ரொம்ப ஓவராக இருக்கும். ஏன் இப்போ விடுதலையெல்லாம் வந்தது அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தன்னுடைய இனத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஒரு நியாயம்னா நியாயத்தை அப்படியே சொல்றது இருக்குல்ல. அந்த மலையாளத்துக்காரங்க இப்போ இந்த படத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல இருந்த மாதிரி எனக்கு இதுல பாருங்க, பர்ஃபெக்டா போலீஸ்காரன் தப்பு, போலீஸ்காரனே காட்டி கொடுக்குறான். அதுவும் உயர் அதிகாரி பண்ணது கான்ஸ்டபிள் ரேஞ்சில் உள்ள ஒருத்தர் வந்து அதுவும் அந்த வேலைக்கு பிடிக்காம போவார் ஹீரோ. அதாவது ஹீரோ படிச்சுட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருப்பாப்புல, 40 சென்ட் நிலத்துல கூட வாழ போயிட்டு ஒன்று விட்ட மாமாவை வச்சுட்டு இருப்பாப்புல. அம்மா சொல்லுவாங்க, டே உங்கள் அப்பா அப்படி தான் பெருசாக பண்ணுறான்னு புயல் வந்து வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, மற்றவங்கள்தான் வாங்கி கடன் வாங்கி லீஸுக்கு எடுத்து நிலத்தை காலி பண்ணார், அந்த இதுலேயே பூச்சி மருந்து கொடுத்து செத்து போனார், அந்த அப்பனை மாதிரியே இருக்கக்கூடாதுரா அப்படிம்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா மட்டும் இல்லை, ஒரு காதலியும் இருப்பாப்புல. அவள் படிச்சுட்டு பேங்க் வேலையில் இருப்பா. அவங்க குடும்பம் ஏற்கனவே பெரிய குடும்பம். தலைவன் அதுக்காவது வேலைக்கு போக வேண்டிய சூழல், அவங்ககிட்ட செலவு காசு வாங்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சூப்பராக பொயட்டிக்காக இருந்தது. சூப்பராக லவ் மட்டும் இல்லைங்க, புரட்சியுமே இந்த படத்தில் வந்து ஒரு நாவல்ட்டியாக இருந்தது, பொயட்டிக்காக இருந்தது. அப்போது அந்த ஹீரோயினுக்காக வேலைக்கு போவார். போயிட்டு கொஞ்ச நாள்லேயே கான்ஸ்டபிள் வேலை பிடிக்கலாம் பாரு. அங்கே பஷீர்னு ஒரு போலீஸ் நண்பர் வந்து, நானும் இப்படி தான், நம்மெல்லாம் ஒரே பட்டாளிங்கன்னு ஒரே கேம்பில் போட்டிருக்காங்க, உன்னை பாரு சில பேர் ரேக்கிங் பண்ணுறாங்க, இவனுக்கு போலீஸ்காரங்களாகவே நடந்துக்க மாட்டானுங்க, வா அப்படின்னு இவருக்கு கை கொடுக்குறாப்புல. அப்போ ஒரு அப்பா மாதிரி அவர் மேலே இவருக்கு ஒரு பற்று ஆகிப்பார் இந்த பஷீர் மேலே. போலீஸ்காரனுக்குள்ள எவ்வளவோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல, எவ்வளோ அப்படி காட்டுறாங்க. உயர் அதிகாரிகள் மட்டும் இல்லை, கூட இருக்கிறவனே எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கலாம் அப்படி போகிற போக்கில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு லெவலுக்கு மேலே பொறுக்க முடியாமல் நான் வேலையை விட்டு போகிறேங்க. இந்த டயத்தில் வயநாடுக்கு தூக்கி அடிக்கிறாங்க. அதாவது ஒரு போராட்டம் நடக்குது, மலைவாழ் மக்கள் அவங்க வந்து இடம் கேட்டு இடம் கேட்டு குடிசெல்லாம் ஒழுகுது. கவர்மெண்ட் முதல்வர் கொடுத்த வாக்குறுதி செக்ரட்டரியேட் முன்னாடி இன்னும் கட்டி கொடுக்கல, 1.5 வருஷம் ஆச்சு, நாங்கள் 30 நாளுக்கு மேலே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், 40 நாள் ஆக போகுது அப்படின்னு போலீஸ் அனுப்புது. கவர்மெண்ட் என்ன பண்ணும், அனுப்புது. அங்கே இருக்கிற போலீஸ் பார்த்தாம இவங்களை எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாம் போய் இறங்குறாங்க. இது பார்த்தாம கமாண்டோ படை வீரர்களையும் உள்ள இறக்குறாங்க. இப்போ அங்க போன இடத்துல பேச்சுவார்த்தை நடக்குது. மினிஸ்டர் வந்து பேசுறாரு, சமாதானம் ஏற்படல, கண்ணை காமிச்சிட்டு போயிடுறாரு. பாருங்க, கட்டி தர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்கலாம் 1.5 வருஷம் பொறுத்துட்டாங்களே, இப்ப கட்டி தரணும்ல. அவங்க என்னன்னா அந்த ஏரியாவை பிரைவேட் டவுனுக்கோ கொடுக்கறதுக்கு அது காட்டல, புலிமுருகன் அது அப்புறம் எல்லா கதையும் ஒன்னாயிடும்ல, அது காட்டல. எதுக்காகன்னு காட்டல. இப்போ சேரன் அந்த ஆபீசர் இவருக்கு மேல இவங்க எல்லா டீமுக்கும் அவர் தான் ஆஃபீஸர். உள்ள நுழையிறப்ப இது மண்ணொலி பாம்பா நகை பாம்பான்னு பஷீர்கிட்ட இன்னொரு போலீஸ்காரர் கேட்குறாரு. கொத்துனா தான் தெரியும் அப்படின்றாப்புல. பஷீர் வந்து அவர்கிட்ட போய் அவராக பேசுகிறாரு. கட்சியில் கமாண்டோ படை வீரரோட உள்ளே போன நக்சலைட் இருக்காங்களா இந்த போராளி குழுவுக்கு அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்தும் ஆந்திராவிலேருந்தும் வந்திருக்கிறதா தகவல் அப்படின்னு கேரளாவில் நடக்குது கதை. வயநாட்டுக்கு தான் போயிருக்காங்க. இப்போ சமீபமாக வெள்ள பாதிப்பு என்ன செல்வ செழிப்பு, என்ன கேமரா, என்ன காடு. இப்போ உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனால் 2 டீம் 3 டீம் 4 டீமாக பிரிகிறாங்க. ஒரு கமாண்டோ படை வீரர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவருக்கு அப்பா மாதிரி இருக்கு அந்த பஷீர், சூரஜ் வஞ்சிரமுடு அந்த கமாண்டோட போகிறாரு. ஆக்சுவலாக இவரு போக வேண்டியது, உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, நீ தமிழ்காரன், மலையாளம் தெரிஞ்சவனோட போ அப்படின்னு சொல்லிட்டு இவனோட போகிறாரு. போனவர் திரும்பி வரல, அந்த படை வீரரும் வரல. இவனுக்கு வந்து என்னடா அது பஷீர் கானுமே, ஏற்கனவே ஒரு ஆதிவாசியோட சண்டை வேற போட்டிருக்கான், ஒரு நாயால் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ இவரோட வாக்கி டாக்கி அந்த பொண்ணு கையில் கிடைக்குது, சின்ன குழந்தை கையில். இதை பார்த்துட்டு சார் இங்கே இருக்கு அப்படின்னோடனே சாரை ஆள் அனுப்பி அவனை தூக்கிட்டு வந்து விட்டு முடிக்கிறாங்க. போலீஸ்காரங்களுக்கு எவ்வளோ மனசாட்சியே இல்லைங்கிறத பாருங்க அந்த படம். அதாவது அனுப்புனதே எல்லாம் சேரன் தான். அந்த வாக்கி டாக்கியை வச்சு தான் அந்த மலைவாழ் அவனையாவது விட்டுருக்கலாம், கொளுத்துன்னு கொளுத்துறாங்க. அதுவும் வேன்லேயே கட்டி தொங்க விட்டு கடைசியில் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம்
நக்சலைட்டோ ஆதிவாசிகளோ மலைவாசிகளோ இல்லை, கிடையாது, போலீஸே தான் அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ, அரசியல்வாதிங்க தான், அரசியல்வாதியும் போலீஸும் தான் அப்படின்னு தெரிய வர்றப்போ ஹீரோ என்ன பண்றாரு, நியாயமான தண்டனை உயர் அதிகாரிகளுக்கு கிடைச்சதா இல்லையா? இதை என்ன, அதாவதுங்க இதில் ஒரு காதல் இருக்கு, ஒரு அம்மா அந்த டைலரிங் தச்சுக்கிட்டு அப்பா இல்லாத அம்மா சென்டிமெண்ட். அதாவது அம்மா சென்டிமெண்ட்னா போட்டு இந்த சமீபமாக பார்த்தோமே மாமன் படத்தில் வர்ற மாதிரி மாமா சென்டிமெண்ட் மாதிரி அழுவெல்லாம் விடல, போற போக்குல எச்சரிக்கை. அந்த டயலாக் உணர்வு நம்ம பொண்ணு வெளியில போகுது, புள்ள வெளில போறோன்னா பார்த்து போயிட்டு ஓடா அப்படிம்போம்ல, அந்த மாதிரி சொல்றது உணவு ரீதியாவே டச் பண்ணிருக்காங்க. இவனுங்க போட்டு உட்கார வச்சு ஒப்பாரி வைக்கல. அம்மா டைலரிங் தைச்சு சம்பாதிக்கும், இவரு பெரிய வேலை கிடைச்சாதான் பாப்போன்னு உட்காந்துருப்பாரு வீம்புக்கு. அதெல்லாம் ரொம்ப அழகா பொயட்டிக்கா சொல்லியிருந்தாங்க. இந்த ஹீரோயின் இந்த ஆண் தன்மை ஒரு 10-15% ஒரு பொண்ணுகிட்ட இருந்தால் தான் பெண் அழகா இருப்போம். அது மாதிரி தான் ஆணுக்கிட்ட ஒரு பெண். இப்போ என்னோட நீங்க அழகா தெரியுங்க, மைல்டா ஒரு லேடி லுக் உங்கள்கிட்ட, பெண் லுக் இருக்கும் உங்கள்கிட்ட. இல்ல இப்போ கருப்பா கரடு முட்டா இருக்கும்ல, நம்மள்ட்ட அது இருக்காது. இதைதான் பெண்கள் விரும்புவாங்க. அந்த மாதிரி ஆண் கலந்த பெண் கலந்த ஆண். அதாவது பெர்சன்டேஜ் ஜாஸ்தியானா அது வேற ஆயிடும். அந்த 10% 15% அழகா அந்த ஹீரோயினுக்கு இருந்ததுங்க. அதாவது அந்த பொண்ணை திரும்பி பார்க்கணும்னு தோணுது, ஆனா பெருசா அழகு இல்லைன்னு தோணுது. அதான் அந்த ஹீரோயின். புரியுதா உங்களுக்கு? அழகா இருந்தது. உண்மையாவே எல்லாருமே பிரமாதமா பண்ணிருக்காங்க. அதுலயும் நம்ம டோவினா தாமஸ், அவர் தான் டோவினா தாமஸ் மனசன் வாழ்ந்துருக்காருப்பா. அப்பா கொளுத்திருக்காரு உண்மையிலேயே. அந்த அம்மா சென்டிமெண்ட் அவர் தானா சூரஜ் வெஞ்சிரமுடு. அவரு நம்ம தொடரும் படத்துக்கு சொன்னோம் பாருங்க, அதேதான் எல்லா நடிகர்களுமே. அதோட சேரன் கொஞ்சம் வெளியில இருந்தாரு, அப்புறம் உள்ள வந்துட்டாரு. இல்ல கொஞ்சம் வில்லத்தனமா நமக்கு ஒத்துக்கல. ஆனா அப்புறம் போக காமெடி பீஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க இந்த மாதிரி வில்லத்தனம்லாம் அசால்ட்டா பண்ணுவாங்க, சாதாரணமா இருப்பாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல சரி ஓகே, ஒரு போலீஸ்காரனை போய் சாவடிச்சு தான் இவங்களை இந்த மலையாள மக்களை துரத்த முடியுமா? நீங்க கஞ்சா பாக்கெட் எடுத்துமே போட்டு ஓகேவா, யாரோ ஒருத்தனை சும்மா அந்த மாதிரி ஏதாவது எப்ப பார்த்தாலும் கஞ்சா இல்ல 2 கன்னு தூக்கி போட்டு இவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருந்துன்னு சொல்லி பிடிச்சா, அது கூட இவனோட கண்ணில் தான் சுட்டதா வருது பாருங்க. சரி ஓகே, கதைக்காக வச்சிட்டாங்க. பிரியமதா கிருஷ்ணன் அந்த ஹீரோயின் லவலா இருக்காங்க, லவபுல்லா இருக்காங்க. ஆர்யா சலீம், சூரஜ் வெஞ்சிரமுடு, அந்த பஷீர் கேரக்டர்ல வாழ்ந்துருக்கிறாப்புல. பிரசாந்த் மாதவன், ஆமா பிரணவ் தேட்பன், நந்து, கிருஷ்ணா பாலகிருஷ்ணன், கதி காளிகட், ரினி உதயகுமார், இப்படி நிறைய பேர் எல்லாம் மலையாள ஆர்டிஸ்ட். அப்புண்ணி, குமார் சேது, உன்னி கிருஷ்ணன், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துக்கு அனுராஜ் மனோகர் தான் டைரக்ஷன். சூப்பர், அருமையா பண்ணிருக்காங்க. காம்ப்ரமைஸா ஆகாம. இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நமக்கு கடுப்பாயிடும் பாக்குறப்பவே. இந்த படம் வந்து ரொம்ப அழகா, நம்ம ஊருக்காரங்கெல்லாம் கூட போலீஸ் கவர்மெண்ட் சென்சார் என்ன சொல்லுமோன்னு படம் எடுப்பாங்க, அதுலயும் மாட்டிப்பாங்க. இவங்க கவலையே பண்ணல. இந்தியன் சினிமா கம்பெனி பேனர்ல திப்பு ஷான், ஷியாஸ் ஹாசன் 2 பேரும் என்ன தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை தமிழ்நாட்டில் ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கு. இந்த படம் பேன் இந்தியா மூவி. ஓகேங்களா, உண்மையா நல்ல படங்க. இந்த மாதிரி படங்களை தமிழ் சினிமாவும் கொண்டாடணும். இந்த படத்துக்கு அபின் ஜோசப்போட எழுத்து, அப்புறம் நம்ம ஆர்பி பாலா தான் தமிழ் படுத்திருக்காரு. அதாவது படம் தமிழ் படம் மாதிரியே இருக்குது. இந்த லொகேஷன் அவங்க இதுல தான் சில யதார்த்தமா இருந்தது. இந்த உண்மையா ஆர்பி பாலாலாம் அவர் எழுதுற கைக்கு ஒரு தங்க காப்பு போடணுங்க எழுத்தாளர் சங்கம். உண்மையா தொடரும் படத்தையும் எனக்கு தமிழ் படமா ஃபீல் பண்ண வச்சாரு. இந்த படத்துக்கு நிறைய படம் புலிமுருகனே அப்படிதான் ஃபீல் பண்ண வச்சாரு. ஜாக்ஸ் பிஜாய் அதான் நம்ம லஜ்ஜாவதி மியூசிக் 4 அந்த படம் நல்ல படம், பரத் நடிச்ச படம். 4 இதுன்னு வரும் இல்லையா, நல்ல படம். எல்லாருமே பிரமாதமா. விஜயோட ஒளிப்பதிவு, பாலாவோட கலை இயக்கம் எல்லாமே சிறப்பு. இந்த பவாவோட கலை இயக்கம் எல்லாமே சிறப்பு. உண்மையாவே நரிவேட்டை உண்மையா நமக்குள்ளார இருக்கிற நிறைய கூட வேட்டையாடணும். ஏன்னா நிறைய பேர் நமக்குள்ளாரையே நிறைய இருக்காங்க. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆனால் அந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிய வரப்ப எப்படி நமக்கு துடிச்சு போகுது. ஹீரோவுக்கு துடிக்கிறது கூட நமக்கு தெரியலங்க. நமக்கு என்ன எப்படிலாம் கூட இருக்கிறவனே அப்படி பண்ணாங்க. போலீஸை காப்பாற்றணும் பார்த்தா போலீஸே கொள்ளுதியா. நரிவேட்டை இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஏஜிஎஸ்க்கும் நல்ல வசூல் வேட்டை, ரசிகர்களுக்கு நல்ல ரசனை வேட்டை அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.